இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டர், டைப்பிஸ்ட்டு இவங்களுக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ரிசல்ட் மட்டும் இல்லை, உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்குன்றதை வந்து லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்குன்றதை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூனியர் ஃபைலர், எக்ஸலர், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் லீடர் இவங்களுக்கெல்லாம் வந்து எப்போ வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்கன்றது வந்து கேட்டிருக்கீங்க. அது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வந்துக்குங்க. இந்த வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிலேருந்து எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து இந்த ஆப் மூலமாக வந்து ஆர்டர் பண்ணி இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 டேஸில் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மற்றதை விட கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கஷன் வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் ப்ரைவேட்லி செலெக்ஷன் கேட்டகரின்னு போட்டு போஸ்ட் டிரைவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட்லி வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள்ன்றது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிராஜுவேட் ஸ்டெனோகிராஃபர் வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்து இங்கே இருக்குதான்னு வந்து பார்த்தீங்க. நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கட் ஆஃப் மார்க்கு அது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன கேட்டகரின்றதை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிராஜுவேட் ஸ்டெனோகிராஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்துங்க. நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டி உங்களுடைய மார்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டகரின்றது வந்து செலக்ட் ஆகிருக்குன்றது வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு 9 பேர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டர் வந்து 2 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. உங்களுக்கான ரெஜிஸ்டர் நம்பர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க யார் யார் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிளர்க் வந்து கொடுத்துருக்காங்க. கிளர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்கீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கிறாங்க. நீங்கள் வந்து யார் யார் எவ்வளோ மார்க்குன்றது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களாம் தான் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரு, உங்களுடைய மார்க்கு, உங்களுடைய கேட்டகரி எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கான இதுவும் நீங்களும் வந்து இதில் வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்க் ஸ்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. இது வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வந்து பார்த்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் இவ்வளோ பேருன்றது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்குன்றது வந்து வெளியிட்டிருக்காங்க. எப்போ வந்து வெளியிட்டிருக்காங்கன்னா 7/1/2025 வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றவங்களாம் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா, உங்களுடைய மார்க் வந்து எவ்வளோன்றது வந்து தெரியாமலே இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்றது வந்து அவங்க வந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறதுன்றது வந்து பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்கு வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க. இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. யார் யார் வந்து ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து போஸ்ட் யார் யார் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, ஸ்கில் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறது, இதில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கின்றதை வந்து தான் இங்கே கொடுத்துருக்காங்க. யார் யாருன்னு, அதாவது ஜூனியர் கிராஜுவேட் ஸ்டெனோகிராஃபர், ட்ரான்ஸ்லேட்டர், ஜூனியர் கிராஜுவேட் ஸ்டெனோகிராஃபர், டைப்பிஸ்ட்டு, மல்டி டைப்பிங் ஸ்டாஃபு, டிரைவரு இவங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தானே இதில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேட்டா பற்றி வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்சா கோட் இருக்கும். இதை வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து கீழே வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் உங்களுடைய மார்க் எவ்வளோன்றதை வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்கலாம், என்னோடய மார்க் அதிகமாக இருக்குன்றது வந்து செக் பண்ணி பார்க்குறது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெயிட் லிஸ்ட் வந்து இருக்கிறீங்க. அதை வந்து எப்படி பார்க்குறதுன்றது வந்து பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெயிட் லிஸ்ட்டு, அவங்க வந்து பார்க்கலாம். இது வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் வெயிட் லிஸ்ட்னா அதில் ஜூனியர் கிராஜுவேட் ஸ்டெனோகிராஃபரில் வந்து ஒரு பேர் வந்து இருக்கீங்க வெயிட் லிஸ்ட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிராஜுவேட்டில் வந்து வெயிட் லிஸ்ட்டில் வந்து யாரும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இருக்குங்க. ஜூனியர் கிளர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 பேர் இருக்குங்க. டைப்பிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர், டிரைவரில் ஒருத்தர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வந்து 90% வந்து வாய்ப்பு உள்ளது. நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் வந்து இதில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், ரீடரு, சீனியர் ஃபைலரு,
இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ஏன் இன்னும் வெளியிடாமல் இருக்காங்கன்றதை வந்து பார்க்கலாம். ஏன்னா மேபி இந்த வீக் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடுக்கின்றது வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க, ஸ்கில் டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் வந்து ஸ்டெனோகிராஃபர். அதனால் வந்து வெயிட் லிஸ்ட் வந்து இருக்கும். அதனால் வந்து இந்த வீக் எண்டில் வந்து வெளியிடுக்கின்ற வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா பொங்கல் முடிஞ்சு தான் வந்து வெளியிடுக்கின்ற வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீக் எண்டில் வந்து எதிர்பார்க்கலாம். வெள்ளி இல்லைனா சனிக்கிழமை வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.